கேரளத்தை போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், வணக்கம். தற்பொழுது கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகையானது விமரிசையாக கொண்டாடப்படுவதை காண முடிகிறது. முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. கேரளாவை போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓண பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குளித்துறை பகுதியில் அத்தம் 1 முதல் ஓணப்பண்டிகை கொண்டாட்டங்கள் தொடங்கிய நிலையில் இன்று குளித்துறை தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் குடும்பத்தோடு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இணைந்து பிரம்மாண்ட அத்தப்பூ கோலம் அமைத்திருந்தார்கள். பிரதர்ஸ் கிளப் சார்பாக இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அத்தப்பூ கோலம் முன்பு மாவேலி மன்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புலிக்களி, கதகளி, தெய்யம் உட்பட பல்வேறு ஓணக்கலை நிகழ்ச்சிகளுடன் பஞ்சவாத்தியங்கள், சிங்காரி மேடம் உட்பட பல்வேறு இசைக்கலைஞர்கள் வீதி வீதியாக இந்த சென்று இந்த ஊர்வலமாக இந்த விழா நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை பொறுத்தளவில் மாவேலி மன்னன் வேடமணிந்தவர் வீடு வீடாக சென்று ஆசி வழங்கும் இந்த நிகழ்ச்சியானது மாவேலி மன்னன் நகர்வலம் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணத்தால் காலையில் துவங்க வேண்டிய நிகழ்ச்சி சற்று காலதாமதமாகவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியொட்டி பிரம்மாண்ட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இன்று மாலை வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மதிய வேளையில் அறுசுவை உணவான ஓண சத்யா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று பிரம்மாண்ட அத்தப்பூ கோலமிட்டு மாவேரி மன்னனை வரவேற்கும் வகையில் இந்த அத்தப்பூ கோலமானது போடப்பட்டிருந்தது. மேலும் கேரள கலாச்சார உடை அணிந்த பெண்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தார்கள். மேலும் இந்த விழாவையொட்டி இந்த பகுதி முழுவதும் விழா கோலம் போன்றிருந்தது. இந்த பகுதி முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கோயில்கள் சார்பாக, கிளப்புகள் சார்பாக மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் என பல இடங்களில் இந்த ஓணப்பண்டிகை கொண்டாட்டம் என்பது களைகட்டி இருக்கிறது. இன்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்குமார். லேடி பிரதர்ஸ் மெம்பர்ஸ் தயவு செய்து